ஹலோ தம்பி, நான் இவ்வளவு நேரம் பேசுறதே கேட்கலையாப்பா? வாய்ஸே வரலையா? நான் இவ்வளவு நேரம் பேசுறதே கேட்கலையாப்போ? ஓகே, நவ் கிளியர். இப்போ வருதான். இப்போ முதல்ல ஓகேவா சொல்லுங்க. எனக்கு கிளியர் தானே? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி, ஓகேப்பா. சரி, ஓகே. ஸோ நம்ம பசில் இல்லைங்களா, அந்த பசில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சின்ன குழந்தைகள் வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஓகேவா? ஸோ பசில் அப்படின்றது ஒன்றும் புதுசு கிடையாது. ஒரு விஷயத்தை கிளச்சி போட்டிருப்பாங்க, அது நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம், அவ்வளோதான். பசில் அப்படின்னா அதுதான் அர்த்தம், கரெக்டா? ஒரு விஷயத்தை கிளச்சிருப்பாங்க, அதை நம்ம பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ என்ன டைப் ஆஃப் த பசில் நம்ம கிட்ட இருக்கு, எப்படி எல்லாம் இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். பசில் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளோர் பேஸ்டு, பாக் பேஸ்டு, வீக் பேஸ்டு, டே பேஸ்டு அண்ட் மந்த் பேஸ்டு அப்படின்றத நமக்கு நிறைய டைப் ஆஃப் த பசில் நமக்கு இருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தட் நிறைய இருக்கு. அதாவது ஒரு பர்சனுக்கு ஒரு சாக்லேட் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏ பி சி 3 பர்சன் இருக்காங்க. என்கிட்ட வந்துட்டு 5 ஸ்டார், கிட்கட், ஓகேங்களா, கிட்கட் அண்ட் தென் மஞ்ச் என்கிட்ட சாக்லேட்ஸ் இருக்கு. யாருக்கு என்ன பிடிக்கும்? ஏக்கு கிட்கட் பிடிக்கும், பிக்கு வந்து 5 ஸ்டார் பிடிக்கும், சிக்கு வந்து மஞ்ச் பிடிக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அது எப்படி? எனக்கு க்ளூ கொடுப்பாங்க, அந்த க்ளூ வச்சு நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் பசில் அப்படின்றது, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க, கரெக்டா? இப்போ ஃப்ளோர் பேஸ்ட் அப்படின்னா எனக்கு சம் பர்சன்ஸ், அதாவது மொத்தம் எனக்கு கிட்ட ஒரு 5 ஃப்ளோர் இருக்கு அப்படின்னா அதுல டாப் ஃப்ளோர் வந்து 5, அது கீழே 4, அது கீழே 3, 2, 1. இப்போ ஏபிசிடிஇ அப்படின்ற 5 நபர்கள் எனக்கு இருக்காங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தளங்கள்ல எனக்கு வசிக்கிறான். ஏ லிவ்ஸ் இன் தி 3rd floor. ஒன்லி 1 person lives between A and B. அப்ப என்ன வரலாம்? ஏல இருந்து பி கீழேயும் வரலாம், ஏல இருந்து பி மேலையும் போலாம், கரெக்டா? எனக்கு தேவை ஒரு பர்சன், ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு ஆள் வசிக்கணும். அதுதான் எனக்கான கண்டென்ட், கரெக்டா? சரி, ஓகே. 2 person lives between B and C. 1 2 சி இங்க வரலாம், 1 2 சி இங்க வரலாம், கரெக்டா? பிக்கும் சிக்கும் இடையில 2 பேர் எனக்கு வசிக்கணும். சி லிவ்ஸ் இம்மீடியட்லி பிலோ த இ அப்படின்னு சொல்றாங்க. சி லிவ்ஸ் இம்மீடியட்லி பிலோ த இ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல சி வந்து இம்மீடியட்லி பிலோ த ஏக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து எனக்கு தப்பு, இது தப்பு, இதுதான் கரெக்ட், கரெக்டா? அப்ப மீதி இருக்க ஒரு பர்சன் டிங்கிற பர்சனை கொண்டு நீங்க ஃபில் பண்ணிக்கலாமா? சோ இதுதான் பசில் அப்படின்றது, ஓகேவா? சோ இப்ப நமக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? முதல்ல என்னுடைய டைரக்ஷனை படிங்க. மொத்தம் 7 persons living in the it's a different height, ஓகேங்களா? so living in the different floor in the same 8 floor building. நல்லா பாருங்க, 7 persons 8 தளங்கள் இருக்கிற ஒரு தளத்துல எனக்கு வசிக்கிறாங்க. the ground floor is number 1 and above is number 2, not same order அப்படின்னு கொடுத்துறாங்க, ஓகேங்களா? அதெல்லாம் டேட்டா கொடுத்துருவாங்க, கேட்டா? இது ஒரு ஃப்ளோர் வந்து வேக்கன்ட் ஃப்ளோர் அப்படின்றத எனக்கு கொடுத்துறாங்க. 1 floor is vacant. ஒரே ஒரு ஃப்ளோர் வந்து எனக்கு என்னது, யாருமே இல்லாம இருக்கு. இதுதான் கண்டென்ட், ஓகேவா? இப்ப சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்ப என்னது நமக்கு? இது 8 7 6 5 4 3 2 1 மொத்தம் 8 தளங்கள் இப்படிதான் இருக்கு, கரெக்டா? என்ன கொடுத்துருக்காங்க? V is taller than T. விங்கிறவன் டீயை விட டாலராமா. V is taller than T. டீக்கு விட டாலரா இருக்கான். There are 3 persons lives between the tallest and shortest person. இருக்கிறதுலே டாலா இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கும் ஷார்டஸ்ட் பர்சனுக்கு நடுவுல 3 பேர் வசிக்கிறாங்க. செகண்ட் ஷார்டஸ்ட் பர்சன் லிவ்ஸ் அட் தி ஆட் நம்பர் ஃப்ளோர். ரெண்டாவது ஷார்டஸ்டா இருப்பான்ல அவன் ஆட்னா என்னப்பா நமக்கு? ஆட் நம்பர் ஃப்ளோர்னா நம்ம கிட்ட இருக்கிறதுல எதெல்லாம் ஆட் நம்பர் ஃப்ளோர்? எனக்கு என்கிட்ட இருக்கிறதுல எதெல்லாம் ஆட் நம்பர் ஃப்ளோர்? இப்போ 1 3 5 7 இதெல்லாம் ஆட் நம்பர் ஃப்ளோர், கரெக்டா? 7 5 3 1 சம்திங் எப்படி வேணா சொல்லலாம், கரெக்டா? 1 3 5 7 இது 4மே என்கிட்ட இருக்கிற ஆட் நம்பர் தளங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ரெண்டாவது குட்டையா இருக்கான் பாத்தீங்களா, செகண்ட் ஷார்டஸ்ட், இருக்கிறதுலே ரொம்ப குட்டையா இருக்கிறத விட ஒரு படி முன்னாடி இருப்பான்ல, அந்த பையன் ஆட் நம்பர், அதாவது 1 3 5 7 இந்த 4 ஃப்ளோர்ல ஏதோ ஒரு தளத்துல அவன் வசிக்கிறான் அப்படின்றத சொல்றாங்க. டி லிவ்ஸ் above the y. மேல வசிக்கிறான், அபோனா மேல, கரெக்டா? டி வந்து ஒய்க்கு மேலதான் வசிக்கிறாங்க. ஒன்லி 3 persons are taller than x. எக்ஸை விட மொத்தம் நல்லா பாருங்க 7 பேர் எனக்கு மொத்தம். 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 பேர், கரெக்டா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஒன்லி 3 persons taller than x. எக்ஸை விட 3 பேர் டாலரா இருப்பாங்களாமா. 1 2 3 பேர் டாலரா இருக்காங்க, கரெக்டா? அப்ப எக்ஸ் இந்த இடத்துல நம்ம போடலாமா?
அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? only 3% taller than x who live at the prime number floor. prime number floor னா இது. நம்ம கிட்ட இருக்கு 1 ல இருந்து 8 வரைக்கும் இருக்கிற நம்பர்ல எதெல்லாம் prime number? அது சொல்லுங்க. எதெல்லாம் prime number? 1 ல இருந்து 8 வரைக்கும் இருக்கிற நம்பர்ல எது வந்து prime number சொல்லுவீங்க? 3 5 7. அப்ப ரெண்டாம் நம்பரும் prime number தானே. ஒண்ணாம் நம்பர் prime number கிடையாது. 1 வந்து prime number கிடையாது. ரெண்டாம் நம்பரும் பிரைம் நம்பர் தான். 2 3 5 7 இந்த 4 நம்பர் கரெக்டா. 2 3 5 7 இது நாலுமே பிரைம் நம்பர் கரெக்டா. அப்ப என்ன பண்றாங்க? எக்ஸ் வந்து இந்த தளங்கள்ல ஏதோ ஒண்ணுல வசிக்கிறாங்க. எக்ஸ் lives below the u. யூக்கு கீழே தான் வசிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நோ பர்சன் இஸ் taller than w. W விட டாலர் யாருமே கிடையாது. அப்படின்னா என்னது? W தான் இருக்கிறதுலேயே ஹைட்டான பர்சன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இருக்கிறதுலே ஹைட்டான பர்சன் யாரு அப்படின்னா W தான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. Who lives at the even number floor? W வந்து ஈவன் நம்பர் தளத்துல வசிக்கிறாங்க. U is just taller than S. U is just taller than S. போடலாமா? U is just taller than S and just shorter than Y. யாரு? இந்த U வந்து just shorter than Y. அப்போ இவங்க 3 பேரும் தொடர்ச்சியா எனக்கு வரும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 கரெக்டா. இதுல YUS எங்க வரலாம்? எஸ் வந்து எங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. நம்பரை பார்த்து சொல்லுங்க. எஸ் வந்து எங்க பிளேஸ் பண்ணலாம்? 7ஆம் நம்பர்ல. சூப்பர். ஏன்? ஏன்னா நல்லா பாருங்க, இவங்க 3 பேரும் தொடர்ச்சியா வரணும். தொடர்ச்சியா வரணும்னா இந்த ஒரு இடம் மட்டும் தான் என்கிட்ட காலியா இருக்கு. 3 பேரும் தொடர்ச்சியா வர்றதுக்கு இந்த இடம் மட்டும் தான் என்கிட்ட காலியா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இவரை தூக்கி கொண்டு போய் அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணிடலாம். YUS கரெக்டா. இப்போ V வந்து என்னது? டாலர் தென் T. ஸோ V இஸ் டாலர் தென் T. அதையும் நான் ஃபில் பண்ணிட்டேன் கரெக்டா. இப்போ எனக்கு இந்த ஹைட் ஆர்டர் கிடைச்சிருச்சு. இதுதான் ஹைட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா. ஸோ ஜஸ்ட் டாலர் தென் Y. There are as many person above the U as below the W. V lives just below the vacant floor. வேக்கன்ட் ஃப்ளோர் எங்க இருக்கோ அதுக்கு கீழே ஜஸ்ட் பிலோல V வந்து வசிக்கிறாரு அப்படின்றது எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இருக்கிறத வச்சு நம்ம திரும்ப என்ன பண்ணலாம்? மேல இருந்து ஒரு தடவை அப்படியே படிச்சுட்டு வந்து ஆன்சரை கண்டுபிடிக்கலாமா? சரி, ஓகே. இப்போ நல்லா பாருங்க. முதல்ல என்னது? V is taller than T. அது நமக்கு தேவையில்லை. என்ன ஃபில் பண்ணிட்டோம். There are 3 persons lives between tallest and shortest person. அப்படின்னா என்ன அர்த்தம்? tallest person W, shortest person S. டபிள்யூக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல 3 பேர் வசிக்கிறாங்க கரெக்டா. சோ டபிள்யூக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல 3 பேர் வசிக்கிறாங்க. இதுல டபிள்யூ வந்து மேல வசிச்சு எஸ் கீழே வசிக்கலாம், இல்ல எஸ் வந்து மேல வந்து டபிள்யூ கீழே கூட வரலாம், எஸ் கீழே வர மாதிரி கூட வரலாம். 2 அமைப்பு எனக்கு இருக்கு கரெக்டா. சரி, ஓகே. செகண்ட் ஷார்ட்டஸ்ட் பர்சன் லிவ்ஸ் ஆட் நம்பர் ஃப்ளோர். செகண்ட் ஷார்ட்டஸ்ட் பர்சன்னா யாருப்பா? யூ. யூ வந்து எனக்கு ஆட் நம்பர் தளத்துல தான் வசிக்கிறாரு அப்படின்றத எனக்கு சொல்லிட்டாங்க. T lives above the Y. So okay, T lives above the Y அப்படின்றத எனக்கு சொல்லிட்டாங்க. And only 3 persons are taller than X. Who lives at the prime number floor? யாரு? X வந்து 2 3 5 7 இந்த தளங்கள்ல வசிக்க வாய்ப்பு இருக்கு. X வசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கு. There are 2 persons higher than W and X. அது W and X நடுவுல 2 பேர் இருக்காங்க. ஓகே, போட்டாச்சு. X lives below the U. நல்லா பாருங்க. X lives below the U. U க்கு கீழ இருக்கிற ஏதோ ஒரு தளம். ஓகேவா? இம்மீடியட்லி பிலோ கிடையாது. கீழ இருக்கிறதுல ஏதோ ஒரு தளம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நல்லா பாருங்களேன். ஏற்கனவே U வந்து எனக்கு ஆட் நம்பர், அதாவது அதிகபட்சம் போனா 7ஆம் நம்பர்ல வசிக்கலாம். கரெக்டா? 7ஆம் நம்பர்ல வசிக்கலாம். எக்ஸ் வந்து அப்ப கண்டிப்பா 7ல வசிக்க முடியாது தானே. எக்ஸ் வந்து 7ல ஏன்னா 7ஆம் நம்பர்ல அதிகபட்சம் போனா யூவை கொடுக்கணும். யூக்கு கீழே தான் எக்ஸை கொடுக்கணுங்கிற கட்டாயம். அப்ப என்ன ஆகுது? நமக்கு மேக்சிமம் யூ 7ஆம் நம்பர்ல கொடுத்தா
என்னால எக்ஸை 7ஆம் நம்பர்ல பிளேஸ் பண்ண முடியாது. அப்ப 2, 3, 5 இந்த 3 தளங்கள்ல ஏதோ ஒண்ணுதான் எக்ஸ் வந்து வசிக்கிறாங்க அப்படின்றத நம்மளால இதுல இருந்து என்னால டெரைவ் பண்ண முடியுது. கரெக்டா? சோ இந்த பாயிண்ட் புரிஞ்சாப்பா? எலிமினேஷன் இந்த பாயிண்ட் எப்படி எலிமினேட் பண்ணேன்னு புரியுதா? ஒரு ஃப்ளோரை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். எஸ், ஓகே. தி நெக்ஸ்ட் அடுத்த க்ளூ படிங்க. அடுத்த க்ளூ என்னது நமக்கு? there are two persons வச்சிச்சு. no person is taller than w who is the even number floor. யாரு? w வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல தான் வசிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 2, 4, 6, 8 இதெல்லாம் ஈவன் நம்பர் ஃப்ளோர். w வசிக்கிறதுக்கான வாய்ப்புகள். கரெக்டா? ஸோ w வசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2, 4, 6, 8 இதுலலாம் எனக்கு வசிக்கலாம் அப்படின்றத எனக்கு சொல்லலாம். the next one அடுத்தது என்ன கொடுத்தாங்க? u is அது நம்ம இங்க போடலாம். there are as many person above the u and below the w. u க்கு மேல எத்தனை நபர்கள் வசிக்கிறாங்களோ அதே நம்பர் ஆஃப் பர்சன் w க்கு கீழ வசிப்பாங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க. we live just below the vacant floor. கரெக்ட்டா? உள்ள போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? w ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்ட்டா? w ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். கரெக்ட்டா? சோ நான் என்ன பண்றேன்? இன்னொரு பேஜ் ஓபன் பண்ணி கொஞ்சம் கிளியரா நம்ம அடுத்த பக்கத்துல இதை சால்வ் பண்ணலாம். ஏன்னா பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமா போகும். கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? x lives below the u வச்சாப்பா. இப்ப x வந்து 2, 3, 5ல வசிக்கலாம். x வந்து u க்கு கீழ தான் வசிக்கணும். கரெக்ட்டா? அப்போ x வந்து 2, 3, 5ல இருக்கு அப்படின்னா u வந்து 3, 4 சரி 3, 4, 6 இதுலலாம் வர வாய்ப்பு இருக்கு. அது சொல்ல போனா இம்மீடியட்லி அபோவ் கிடையாதுல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ ரமேஷ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இம்மீடியட்லி அப்படின்னா உடனடி கீழே. அதாவது இவர் 2ஆம் நம்பர்ல வசிக்கிறாருன்னா 1ஆம் நம்பர்ல வசிக்கிறாரு. அவர் 3ஆம் நம்பர்ல வசிக்கிறாருன்னு இவர் 2ஆம் நம்பர். பட் அப்படி கிடையாது. ஜஸ்ட் கீழன்னு மட்டும் தான் சொல்லிருக்காங்களே தவிர நாட் த இம்மீடியட்லி பிலோ அவங்க சொல்லல. கரெக்ட்டா? அந்த பாயிண்ட் எங்க இருக்கு? x lives below the u அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கீழே வசிக்கிறாரே தவிர எத்தனை உடனடி கீழையான்றது நமக்கு அர்த்தம் கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே. சோ இப்போ இந்த இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். ஓகே, ஆக்சுவலா இந்த பாயிண்ட்டும் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? இது 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகேவா? 8 தளங்கள். இப்ப w வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? இந்த இடத்துல வந்து who lives at the even number floor. w வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர். எங்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு எனக்கு? 2ஆம் நம்பர் தளங்கள்ல வசிக்கலாம், 4ஆம் நம்பர்ல வசிக்கலாம், 6ஆம் நம்பர்ல வசிக்கலாம், அல்லது 8ஆம் நம்பர்ல எனக்கு வசிக்கலாம். கரெக்டா? இத்தனை வாய்ப்புகள் எனக்கு இருக்கு. ஓகே. இப்போ there are as many person above the u and below the w. என்ன கொடுத்துறாங்க? as many persons அப்படி கொடுத்துருக்காங்க. not a floor. கரெக்டா? ஃப்ளோர் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு ஒண்ணு இருக்கு. இதுல வேக்கன்ட் ஃப்ளோர் இருக்கு. அந்த வேக்கன்ட் ஃப்ளோர் எங்க இருக்குதோ அதுக்கு இம்மீடியட்லி கீழே எனக்கு விங்கிற ஒரு பர்சன் வசிக்கிறார். கரெக்டா? we live just below the vacant floor. just below. ஓகேவா? இப்போ வேக்கன்ட் ஃப்ளோர் எங்கெல்லாம் வரலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். w இங்க இருக்காரு. கண்டிப்பா 1ஆம் நம்பர் ஃப்ளோர் வேக்கன்ட் கிடையாது. இங்க யாரோ ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அப்போ இங்க மேல இருக்குல்ல 8ஆம் நம்பர்ல இருந்து 3ஆம் நம்பர் இதுல ஏதோ ஒண்ணு வேக்கன்ட் ஃப்ளோர். ஒரு ஃப்ளோர் வேக்கன்ட் அப்படின்னு நம்ம அது ஏதோ ஒண்ணு அதை விட்டுட்டா கூட 1, 2, 3, 4, 5 டபிள்யூக்கு மேல எத்தனை பேர் வசிக்கிறாங்க? 5 பேர் எனக்கு வசிக்கிறாங்க. கரெக்டா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? as many person above the u and below the w. இப்ப என்ன பண்றாங்க? டபிள்யூக்கு கீழே ஒரு ஆள் வசிக்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி யூக்கு மேல ஒரு ஆள் வசிக்கணும். கரெக்டா?
யூவுக்கு மேல ஒரு ஆள் வசிக்கணும். எங்க நம்ம போடலாம்? 8ஆம் நம்பர்ல கொடுக்க முடியாது. 7ஆம் நம்பர்ல நம்ம என்ன பண்ணலாம்? மேபி நம்ம யூவை கொடுக்கலாம். 7ஆம் நம்பர்ல மேபி நம்ம கொடுக்கலாம். கரெக்டா? ஏன்னா ஒருவேளை வேக்கன்ட் ஃப்ளோர் வந்து என்னது, அந்த 1% கண்டிப்பா இதுக்கு நடுவுல இருக்கிற ஏதோ ஒண்ணு. ஏன்னா வேக்கன்ட்டுக்கு இம்மீடியட்லி கீழே நமக்கு பாசிபிள் இருக்கு. ஆனா இங்க நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸ் லிவ்ஸ் பிலோ த யூ. அப்ப யூ வந்து 7ஆம் நம்பர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம விட்டுறலாம். நம்பர் 1 கரெக்டா? இப்போ கீழே 1 2 3 ஃப்ளோர் இருக்கு. 3லயுமே ஆள் இருக்காங்க அப்படின்னு வச்சா கூட மேல இருக்கிற இந்த 4ல ஏதோ ஒண்ணு வேக்கன்ட். 1 2 3 விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஒருவேளை எக்ஸ இங்க கொடுத்தேன் அப்படி, சரி யூவை இங்க கொடுத்தேன் அப்படின்னா இது 3லயுமே ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம், இது 3லயுமே ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப எங்கதான் வேக்கன்ட் ஃப்ளோர் போகும்? வேக்கன்ட் ஃப்ளோர் போறதுக்கு இடமே இல்லை நம்ம கிட்ட. தட் மீன்ஸ் இந்த பாசிபிளா போட முடியாது. ஒருவேளை இதுல வேக்கன்ட் ஃப்ளோர் இருக்கு அப்படின்னா, இதுல வேக்கன்ட் ஃப்ளோர் ஏதோ ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இது வேக்கன்ட் ஃப்ளோர், இது நமக்கு வி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை எத்தனை பேர் இருப்பாங்க? இதுல ஒரு பர்சன் வருவாரு, இதுல ஒரு பர்சன், 2% இருப்பாங்க. அதே மாதிரி 1 2 விட்டுட்டு இந்த இடத்துல யூவை நம்ம கொடுக்கலாம். கரெக்டா? யூ வந்து எந்த ஃப்ளோர்ல வசிக்கணும்னு ஏதாவது கண்டிஷன் இருக்குதா? யூ வந்து ஆட் நம்பர் ஃப்ளோர்ல தான் வசிக்கணுங்கிற கட்டாயம் நம்ம கிட்ட இருக்கு. கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ வந்து 6ஆம் நம்பர் தளத்துல வர மாட்டாரு அப்படின்றது அர்த்தம். கரெக்டா? டபிள்யூக்கு மேல வேக்கன்ட் வச்சேன் அப்படின்னா டபிள்யூக்கு கீழே 3 பேர் இருக்காங்க. அதே 3 பேர் யூக்கு மேல இருக்கணும். என்னால கொண்டு வர வைக்க முடியல. கீழே வேக்கன்ட் ஃப்ளோரை கொடுத்தா மேல எனக்கு ஈவன் நம்பர்ல வராங்க, அதுவும் இம்பாசிபிள். அப்ப என்ன அர்த்தம்? டபிள்யூ இந்த இடத்துல வராது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்ப இதுல கீழே 1 2 3 4 5 ஃப்ளோர் இருக்கு. கரெக்டா? டபிள்யூக்கு கீழே 5 ஃப்ளோர் இருக்கு. இதுல இதே மாதிரி 1 2 3 4 5 இந்த இடத்துல நான் யூவை கொடுக்குறேன். ஏன்னா வேக்கன்ட் ஃப்ளோர் இந்த 2 ஃப்ளோர்ல ஏதோ ஒண்ணு, இந்த 2 ஃப்ளோர்ல ஏதோ ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்கு. ஒரு ஃப்ளோர் வேக்கன்ட் போயிடும். அப்ப எத்தனை? 4 பேர். அதே 4 பேர் யூக்கு மேல இருக்கணும்ல. 1 2 3 4 ஒரு வேக்கன்ட் ஃப்ளோர் போக யூ எனக்கு வந்துருவாங்க. பிரச்சனை கிடையாது. சோ ஒரு காலியாக இருக்கிற ஒரு, அந்த காலியா இருக்கிறது எங்க இருக்குங்கிறதா இப்ப பிரச்சனையே. ஓகேவா? காலியா இருக்குது இத வந்து வேக்கன்ட் ஃப்ளோர் கொடுத்து இத வி நான் பிளேஸ் பண்ணேன். ஏன்னா வேக்கன்ட் ஃப்ளோருக்கு இம்மீடியட்லி கீழே வி இருக்கணும். அதனால இதை வேக்கன்ட் ஃப்ளோர் கொடுத்தா எனக்கு என்னது, டபிள்யூக்கு கீழே ஒரு வேக்கன்ட் ஃப்ளோர் போயிடுச்சு அப்படின்னா 1 2 3 4 நபர்கள் வசிக்கிறாங்க. அதே மாதிரி மேல யூக்கு மேல 1 2 3 4 பேர் வசிக்கிறாங்க. சமமா இருக்கு. இதே ஒரு வேளை டபிள்யூக்கு மேல வேக்கன்ட் ஃப்ளோர், இது வேக்கன்ட் ஃப்ளோர் இது வி அப்படின்னா டபிள்யூக்கு மேல ஒரு ஆள் தான் வசிக்கிறாரு. சார் டபிள்யூக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. அதே 5 பேர் 1 2 3 4 5 யூ வந்து எனக்கு இங்க வந்துருவாங்க. ஆனா யூ என்னது, ஈவன் நம்பர்ல வரக்கூடாது. யூ வந்து ஈவன் நம்பர்ல வரக்கூடாது. அப்ப இது தப்பு. அடுத்தது இதுல கண்டிப்பா டபிள்யூக்கு கீழே தான் வேக்கன்ட் இருக்காங்க, அது கன்ஃபார்ம் உறுதி. அப்போ யூக்கு மேலதான் நமக்கு வேக்கன்ட் வந்தாகணும், வேற கட்டாயம். கரெக்டா? ஒருவேளை யூக்கு கீழே எனக்கு வர்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் அதிகபட்சம் இதை வேக்கன்ட்னு கொடுக்க முடியாது. இது கீழே ஆள் வரணும். இதுல கொடுத்தாலும் யூக்கு கீழே எனக்கு எக்ஸ் இருக்கணும், யூக்கு கீழே எக்ஸ் இருக்கணும். ஸோ இதுவும் நமக்கு என்னது, முடியாது. ஸோ இப்போதைக்கு எனக்கான கண்டிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தா இந்த 2 பாசிபிலிட்டி தான் என் கையில இருக்குது. இந்த 2 பாசிபிலிட்டி தான் என் கையில இருக்கு. இதுல எனக்கு எங்க வரணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்தது யூக்கு கீழே எக்ஸ் வரணும். நல்லா பாருங்க, யூக்கு கீழே எக்ஸ் வரணும். எக்ஸ் வந்து 2 3 5ல ஏதோ ஒண்ணுலதான் வர வாய்ப்பு இருக்கு. இதுல என்னது, 2ல தான் வர வாய்ப்பு இருக்கு எக்ஸ். இதுல யூக்கு கீழே 2 5 2 3 5 2 வராது, 3 வரலாம் 5 வரலாம், இதுதான் பாசிபிள். இப்போ யூ டபிள்யூ எக்ஸ வந்து 3ஆம் நம்பர்ல நான் கொடுக்கலாம் அல்லது 5ஆம் நம்பர்ல கொடுக்கலாம். இதுதான் எனக்கான கண்டிஷன். இப்ப இதுக்கு 2க்கு நடுவுல தான் வேக்கன்ட் ஃப்ளோர் இருக்கு.
வேக்கன்ட் ஃப்ளோர் வந்துச்சுன்னா அதுக்கு இம்மீடியட்லி கீழே வி வரணுங்கிறது எனக்கு கட்டாயம். கரெக்டா? இதுல இது வேக்கண்டா இருந்தா இது வி எனக்கு இந்த இடத்துல வருவாங்க. யூ இது எக்ஸ் இது டபிள்யூன்னு வச்சா இத வேக்கண்ட் வந்து இந்த இடத்துல கூட வி வரலாம். கரெக்டா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அடுத்த லைன்ல T lives above the Y. Only 3 persons taller than X and prime number. There are the 2 persons are higher than okay. No person is taller than W. Even number 4 is just taller. That is as many person. எல்லாமே போட்டாச்சு. கரெக்டா? 3 persons are taller than 3 persons lives between taller and shorter. 3 பேர் வசிக்கணும். இருக்கிறதுலே டாலஸ்ட் பர்சன் W, ஷார்டஸ்ட் பர்சன் S. அப்போ Wக்கும் Sக்கும் இடையில 3 நபர்கள் எனக்கு வசிக்கணும். கரெக்டா? W இங்க இருக்காங்க 1 2 3. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஆள் வர்றாங்க, யாரும் தெரியாது. V 3 பேர் கொடுத்துட்டா கூட இந்த இடத்துல U இருக்கிற இடத்துல S வரணும். அப்ப இது தப்பு. கரெக்டா? சரி, ஓகே. இப்ப W இங்க இருக்காங்க 1 2 3. S இந்த இடத்துல கொடுக்கலாம். 3 பேர் வசிக்கிறாங்க. W இங்க இருக்காங்க 1 2. இந்த இடத்துல ஒரு ஆள் இருக்காங்க, இதுல S கொடுக்கணும், ஆனா U வந்திருக்கு, அது தப்பு. அதேதான் W இங்க இருக்காங்க 1 2. இந்த இடத்துல யாரோ ஒரு ஆள் இருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம், S இங்க கொடுக்கணும், தப்பு. அப்ப என்ன ஆகுது, இது 3மே நமக்கு தப்பா எழுது. ஒரே ஒரு பாசிபிலிட்டி மட்டும் எனக்கு கரெக்டா வருது. இப்ப இந்த பாயிண்ட் என்னது நமக்கு, T lives above the Y. கரெக்டா? T lives above the Y. உள்ள போட்டாமா? சோ நமக்கான ஆன்சர் கிடைச்சிச்சாப்பா? நமக்கான ஆன்சர் கிடைச்சதா? எடுத்துக்கலாமா? புரிஞ்சா? கிளியர். சோ அடுத்து போயிடலாமா? கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, யார் வந்து 4ஆம் நம்பர் தளங்கள்ல வசிக்கிறா? 4ஆம் நம்பர் தளத்துல யார் வசிக்கிறா? எனக்கு விங்கிற பர்சன் வசிக்கிறாங்க. கரெக்டா? which of the following is vacant floor? எது வந்து காலியா இருக்கிற தளம்? எது? எனக்கு 5ஆம் நம்பர் தளம். கரெக்டா? 5ஆம் நம்பர் தளம் வந்து எனக்கு வேக்கண்டா இருக்கு. இந்த மாதிரி கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்றது. சோ இது நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி. ஒரே நிமிஷம் இருங்க, ரொம்ப குட்டியா இருக்கு, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்றீங்களா? 2 minutes டைம் தரேன். நீங்க சால்வ் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன பாயிண்ட் இருந்தா நம்ம ஈஸியா வரையலாம் அப்படின்றத ஒரு தடவை பாருங்க, ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். படிக்கும்போது என்னப்பா தோணுது, மொத்தம் 6 பர்சன்ஸ் எனக்கு இருக்காங்க. அவங்களுடைய பேரு லிவிங் டிஃபரண்ட் ஃப்ளோர்ஸ் ஆஃப் த 7 ஃப்ளோர். நல்லா பாருங்க, 7 ஃப்ளோரி பில்டிங், 7 மாடி இருக்கிற, ஓகேங்களா, 7 கட்டடம், 7 மாடி குடியிருப்புல எனக்கு வசிக்கிறாங்க அப்படின்றத எனக்கு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? அடுத்தது என்னது நமக்கு, மொத்தம் 6 பேரு 7 மாடி குடியிருப்பு அப்படின்னா ஒரு ஃப்ளோர் வந்து வேக்கண்டா இருக்கு, அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த நம்பர் இஸ் 7. தே ஆர் லைக் த டிஃபரண்ட் பேங்க்ஸ். இவங்க எல்லாருமே வேற வேற பேங்க்ல வேலை பார்க்கறா, நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர். கரெக்டா? சோ இதுதான் நமக்கான கண்டென்ட். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா கொஸ்டினை?
P lives above the person who like P and B, but not just above the floor. படா P வந்து யாருக்கு மேல வசிக்கிறதா சொல்றாங்க? 6% 7%. சூப்பர் பாத்தீங்களா? P lives above the person who like the P and B. P and B க்கு மேல வசிக்கிறான். ஆனா ஜஸ்ட் மேல கிடையாது, உடனடி மேல கிடையாது, மேல இருக்கான், வேற எங்கேயோ உட்கார்ந்து இருக்கான். 3 persons are between K and O. At least one of them lives odd number. At least ஒண்ணுனா என்ன அர்த்தம்? குறைஞ்சபட்சம் ஒருத்தனாவது ஆட் நம்பர்ல இருக்கணும், ஒருத்தனாவது ஆட் நம்பர்ல இருக்கணும். அப்ப ரெண்டு பேருமே ஆட்ல இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். ஏதாச்சும் ஒண்ணு இல்ல, ஒருத்தனாவது ஆட்ல இருக்கணும். அப்ப ரெண்டு பேருமே ஆட்ல இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். ரெண்டு பேருமே ஆட் நம்பர் 4ல கூட வசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ரெண்டு பேருமே ஈவன் நம்பர்ல தான் வசிச்சிட கூடாது. அது எப்படி சார் ரெண்டுமே ஈவன்ல வருமா? இப்ப நல்லா பாருங்களேன், 3% தானே. இப்போ இதுதான் 1, இது 2, இது 3, இது 4, இது 5, 6, 7. ஒருத்தர் என்ன நம்பர் 4ல வசிக்கிறான்? 1, 2, 3. இன்னொருத்தர் 6ஆம் நம்பர் 4ல. இப்படி வசிக்கூடாது. ஒருத்தர் 6ஆம் நம்பர், இதுவும் ஈவன் நம்பர், இதுவும் ஈவன் நம்பர், இப்படி வசிக்கவே கூடாது. ஒருவேளை 1ஆம் நம்பர் 4ல வசிக்கிறான், 1, 2, 3, 5ஆம் நம்பர், ரெண்டுமே ஆடு, வரலாம், தாராளமா எனக்கு வரலாம். இதே ஒருத்தன் 1ஆம் நம்பர் 4, 1, 2, 3, ஒரு ஃப்ளோர் வேக்கன்ட், இன்னொரு பர்சன், ஒருத்தன் ஈவனு, ஒருத்தன் ஆடு, இதுவும் வரலாம், இதுவும் வரலாம். ஆனா இது மட்டும் தப்பு. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க கான்செப்ட் அதுதான். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க? L and M live நான் பிரைம் நம்பர். L, M இவங்க ரெண்டு பேருமே நான் பிரைம்னா என்னது? 1, 4, 6. இந்த 3 ஃப்ளோர்ல ஏதோ 2 ஃப்ளோர்ல இவங்க ரெண்டு பேர் வசிக்கிறாங்க. 1, 4, 6. ஓகேவா? சூப்பர் சூப்பர் சூப்பர், வேற லெவல். ஓகேங்களா? ஓகே, the next one. There are as many person lives above the L as below the person who like SBI. எல்லுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்களோ அதே நம்பர் ஆஃப் பர்சன் SBI கீழே இருப்பாங்க. O does not like PNB and SBI lives just above the person who like BOB and just below HSBC. நல்லா பாருங்க, O does not like PNB, இதோட முடிஞ்சு போச்சு. and SBI lives just above the person who like BOB. அடா, இந்த SBI இருக்கான் பாத்தீங்களா, just above. யாருக்கு SBI பிடிச்சிருக்கோ அவன் just above BOB, BOBக்கு மேல இருப்பான் and just below the HSBC. அப்போ இந்த 3 பேரும், இந்த 3 ஃப்ளோரும் கன்சிக்யூட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. புரியுதா? இந்த 3 ஃப்ளோரும் எனக்கு என்னது? கன்சிக்யூட்டிவா எனக்கு இருக்கு, HSBC. 2 floors gap between PNB and SBI. SBI-க்கும் PNB-க்கும் 2 தளங்கள் நடுவுல இருக்கு. 2 floors gap, not yet 2 person. 2 ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 2 floor gap between PNB and SBI. N lives below the person who like HDFC. ஓகே, இப்போ எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? எதுதான் நமக்கான ஃபர்ஸ்ட் க்ளூவாக நம்ம எடுக்கலாம்ப்பா? எல்ல இருந்து, எல் அண்ட் எம்ல இருந்து. சூப்பர்ப்பா, அமேசன் கோகுல். எல் அண்ட் எம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்ட். ஏன்னா எல் அண்ட் எம் பிளேஸ் பண்றதுக்கு என்கிட்ட வாய்ப்பு இருக்கு. அதுல பர்டிகுலரா எல்ல இருந்து ஆரம்பிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னா there are as many person lives above the L as person who like SBI. இப்ப எல் வர்றதுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு? 1, 4, 6. 1ல எல் கொடுக்கலாம், 4ல எல் கொடுக்கலாம்,
6ல எல் கொடுக்கலாம். கரெக்டா? இப்போ 1ஆம் நம்பர்ல எல் வசிக்கிறாருன்னா கண்டிப்பா அவருக்கு மேலதான் வேக்கன்ட் ஃப்ளோர் இருக்கு. ஸோ மொத்தம் என்கிட்ட மீதி 5 ஃப்ளோர்ல ஒரு வேக்கன்ட் ஃப்ளோர் போச்சுன்னா கூட 1 2 3 4 5 பேர் எனக்கு வசிக்கிறாங்க. யாருக்கு மேல? எல்லுக்கு மேல 5 பேர் எனக்கு வசிக்கிறாங்க. கரெக்டா? எல்லுக்கு மேல 5 பேர் கன்ஃபார்ம் வசிக்கிறாங்க. அதே பர்சன் பிலோ த பர்சன் ஹூ லைக் எஸ்பி, எஸ்பி கீழே அதே 5 பேர் வரணும்ல. எஸ்பி கீழே அதே 5 பேர் வரணும். எங்க கொடுக்கலாம்? ஒருவேளை இந்த நடுவுல இருக்கிறது தான் எனக்கு வேக்கன்ட் அப்படின்னா SBI இங்க நம்ம கொடுத்துடலாம். கரெக்டா? ஒருவேளை இல்ல எல் இங்க வந்து SBI இங்க கூட வரலாம். ஏன்னா இது மேல இருக்கிறது வேக்கன்ட் ஃப்ளோரா கூட எனக்கு அமையலாம். மேல இருக்கிறது வேக்கன்ட் ஃப்ளோரா கூட எனக்கு அமையலாம். நம்பர் 1. ரெண்டாவது, எல்லுக்கு கீழே வேக்கன்ட் ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்குவோம். எல்லுக்கு கீழே தான் வேக்கன்ட் ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேல 3 பேர் வசிக்கிறாங்க. கரெக்டா? 3 பேர் வசிக்கிறாங்க. அப்ப அதே 3 பேர் தான் வந்துட்டு SBIக்கு கீழே வரணும். இப்போ 1 2 பேர் வந்து இந்த 3 ஃப்ளோர் வந்து 2 ஃப்ளோர் வந்துருவாங்க. கரெக்டா? 2 பேர் எல் ஒருத்தன் 3 வச்சா கூட SBI நம்ம இங்க கொடுக்கலாம். SBI இங்க கொடுக்கலாம். இல்ல எல்லுக்கு மேலதான் வந்து எனக்கு யார் இருக்கா? எல் வேக்கன்ட் ஃப்ளோர் இருக்கு அப்படின்னா எல்லுக்கு மேல 2 பேர், அப்ப அதே 2 பேர் SBIக்கு கீழே நம்ம மேல வேக்கன்ட் போயிடுமா? அப்ப SBI இங்க கூட நம்ம கொடுக்கலாம். கரெக்டா? சரி, ஓகே. இப்போ எல்லுக்கு கீழே தான் வேக்கன்ட் ஃப்ளோர் அப்படின்னா எத்தனை பேர்? 1 2 3 4 பேர் இருப்பாங்க. மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்கு, 4 பேர் வசிக்கிறாங்க. அதே 4 பேர் எங்க வசிக்கணும்? சரி, மேல இல்ல, எல்லுக்கு மேல ஒரு ஆள் வசிக்கிறாங்க, SBI கீழே ஒரு ஆள். கரெக்டா? சோ இங்க நமக்கு வரலாம். கரெக்டா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. பண்ணோம் அப்படின்னா ரைட்ல ஆட் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமா போகும். எல்லாம் மாறுது கொஞ்சம். ஒரே சரிங்க, ஓரளவுக்கு நெருங்கி வந்துருச்சு. ஓகேப்பா, சரி, ஓகே. கரெக்டா? நான் என்ன சொன்னேன்? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லுக்கு மேல ஒரு ஆள் வசிக்கலாம், SBI கீழே ஒரு ஆள் வசிக்கலாம், பிரச்சனை இல்லை. கரெக்டா? சேம் இதே பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா பாருங்க. எல் இங்க இருக்கான், மேல ஒருத்தன் வசிக்கிறான். இந்த 2ல ஏதோ ஒண்ணு இருந்தா SBI இங்க கூட வரலாமா? ஏன்னா என்னது, நமக்கு வேக்கன்ட் ஃப்ளோர் இந்த 2ல ஏதோ ஒன்னாக நமக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? சரி, ஓகே. எல்லுக்கு மேல யாருமே வசிக்கல, இது வேக்கன்ட் ஃப்ளோரா எனக்கு இருக்கு அப்படின்னா SBI இங்க வந்துருமா கீழே? இவ்வளவு பாசிபிலிட்டி நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவ்வளவையும் யோசிச்சாதான் இந்த முதல் லைனே நம்மளால இன்க்ளூட் பண்ண முடியும். கரெக்டா? உள்ள தூக்கி போட்டாச்சு. இப்ப என்ன பார்த்தோம்? SBIக்கு மேலையும் கீழையும் ஆள் இருக்காங்க. SBIக்கு மேல HSBC, கீழே வந்து BOB. கரெக்டா? அப்போ SBIக்கு மேல போட ஆள் இல்லை அப்படின்னா இது தப்பு. கரெக்டா? இது எனக்கு ஓகே. மேல வேக்கன்ட் ஃப்ளோர்னா இது தப்பு. இது ஓகே, இது ஓகே, இது எனக்கு ஓகே. ஆனா இதுக்கு கீழே ஆள் இல்லை, அதனால இதுவும் தப்பு. இப்ப என்னாச்சு? என்னால தப்பானது எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிடணும். இது நம்ம முன்னாடியே யோசிச்சு பார்த்து போட்டோம் அப்படின்னா இது குறையும். ஆனா நான் முன்னாடியே அப்படி சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அதனாலதான் நான் ஒவ்வொன்றா எழுதி காட்டி உங்களுக்கு இதெல்லாம் வராது தம்பி அப்படின்னு நான் எழுதி காட்டிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த லாஸ்ட்ல இருக்கிறத கொண்டு வந்து ஃபர்ஸ்ட்ல போடுறேன். சரி, லாஸ்ட்ல இருக்கிறதான் வராதோ? சரிப்பா. இந்த எல்லை கொண்டு வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம். இது SBI. பக்கத்துல இருக்க இதை கொண்டு வந்து இங்க ஃபில் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்ல இருக்க 2ஐயும் நம்ம என்ன பண்ணிடலாம்? தூக்கி விட்டுலாம். SBIக்கு மேல யார் வரணும்? HSBC வரணும்.
கீழே யார் வரணும்? பிஓபி வரணும். கரெக்டா? இப்ப நல்லா பாருங்க, எல்லுக்கு மேல ஒருத்தன் வசிக்கிறான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அதே ஹெச்எஸ்பி எஸ்பிஐக்கு கீழே ஒரு ஆள் வசிக்கணும், அது பிஓபி வந்துட்டான். அப்ப இதுதான் எனக்கு வேக்கன்ட் ஃப்ளோர். கரெக்டா? இந்த பாயிண்ட மறந்துடக்கூடாது கடைசி வரைக்கும் நம்ம. ஓகேவா? சரி, ஓகே. இதுல எல்லுக்கு மேல எத்தனை பேர் வசிக்கிறாங்க? 1 2 3 பேர். அதே 3 பேர் எஸ்பிஐக்கு கீழே 1 2 3 ஒரு வேக்கன்ட். இந்த 3 ஃப்ளோர்ல ஏதோ ஒன்னு வேக்கன்ட் ஃப்ளோர். எதுன்னு எனக்கு தெரியாது. எல்லுக்கு மேல ஒரு ஆள் இருக்காங்க, எஸ்பிஐ கீழே ஒரு ஆள் இருக்காங்க, வேக்கன்ட் ஃப்ளோர் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்னு வேக்கன்ட் ஃப்ளோர். எல்லுக்கு மேல எனக்கு 1 2 3 ஃப்ளோர் இருக்கா, 2 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா எஸ்பிஐக்கு கீழே எனக்கு 2 பேர் இருக்காங்க. ஸோ இதுல தான் எனக்கு வேக்கன்ட் ஃப்ளோர் எனக்கு இருக்கு. கரெக்டா? அடுத்த லைன் என்னது நமக்கு? P lives above the person who like P and B, but just not a just before, just above அது கிடையாது. 3 persons between K and O, at least one of them live odd number floor. L and M. 2 floors gap between P and B and SBA. இத முதல்ல ஃபில் பண்ணிடலாமா? எஸ், சூப்பர்ப்பா. அதான் சொல்ல வந்தா நீங்களே சொல்லிட்டீங்க. சூப்பரா. எஸ்பிஐ அண்ட் பிஎன்பிக்கு நடுவுல 2 ஃப்ளோர் இருக்கணும். அது இப்ப பிரச்சனையே கிடையாது. 2 தளம் தானே, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது வேக்கன்ட் ஃப்ளோரா கூட இருக்கலாம். 1 2 இதுல பிஎன்பி நம்ம கொடுக்கலாம். எஸ்பிஐ இருக்கு, மேல 2 தான் இருக்கு. ஸோ 1 2 இதுல பிஎன்பி வந்துடும். எஸ்பிஐ 1 2 இதுல பிஎன்பி வந்துடும். எஸ்பிஐ இங்க இருக்காங்க 1 2 இதுல பிஎன்பி வந்துடும். நல்லா பாருங்க, எல்லுக்கு மேல ஒரு ஆள் இங்க வசிக்கிறாங்க, எஸ்பிஐக்கு கீழே ஒரு ஆள் வசிக்கிறாங்க. அப்ப வேக்கன்ட் ஃப்ளோர் இதுதான். கரெக்டா? அடுத்தது பிஎன்பி வந்துருச்சு அப்படின்னா, P lives above the one who like PNB. PNBக்கு மேலதான் P வசிக்கணும், ஆனா பக்கத்திலே கிடையாது. இப்படி உடனடி மேல எனக்கு வர மாட்டாங்க. மேலனா எங்க வேணா வரலாம். இதுல மேல அப்படின்னா P இதுலதான் கொடுக்கணும், வேற வழி இல்ல. பிஎன்பிக்கு இம்மீடியட்லி மேல P வர மாட்டாங்க. அப்ப இது ரெண்டு எனக்கு தப்பாகுது. அதை நம்ம என்ன பண்ணிடலாம்? எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்ப P வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி என்கிட்ட இருக்கு. இப்ப அடுத்தது என்னது நமக்கு? O does not like PNB and SBI lives just above the below the HSBC, 2 floors here. N lives below the person who like HDFC. கீழ தான் N வரணும். இப்ப HDFC எங்க கொடுக்கலாம் எனக்கு? நல்லா பாருங்க, 1 2 3 4 வந்துருச்சு. HDFC கொடுத்து அதுக்கு கீழே என்ன வந்து நான் கொடுக்கணும். கேட்டா இப்ப எனக்கு வேக்கன்ட் ஃப்ளோர் எங்க இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான்ப்பா எனக்கு வேக்கன்ட். இதுல கன்ஃபார்ம் ஒரு ஆள் இருக்காங்க. ஏன்னா எல்லுக்கு மேல 1 2 3 பேர் வசிக்கிறாங்கன்னு சொல்லி எஸ்பிஐக்கு கீழே 1 2 3 ஒரு வேக்கன்ட் ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லி தான் இந்த பாசிபிலிட்டி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கிற இந்த 2 இடத்துல ஏதோ ஒண்ணுலதான் எனக்கு வேக்கன்ட் ஃப்ளோர் இருக்கு. இங்க மேல கன்ஃபார்ம் எனக்கு ஆள் இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஒருவேளை இந்த இடத்துல நான் ஹெச்டிஎஃப்சி கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு கீழே என் வந்து பிஎன்பில எனக்கு வருவாங்க. கேட்டா பிஎன்பில என் வரலாம். என் வர்றதுக்கு வாய்ப்புகள் கூட எனக்கு இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். கேட்டா இதுல கொடுத்தாலும் எனக்கு என்னது வர வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டுல எங்க வேணாலும் எனக்கு என் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு?
கே அண்ட் ஓக்கு நடுவுல 3 பேர் இருக்காங்க, 3 பர்சன் வசிக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் லிவ் இன் தி ஆட் நம்பர் ஃப்ளோ. கே அண்ட் ஓவை நம்ம ட்ரை பண்ணலாமா? ஒருவேளை இப்போ ஆட்ல கொடுத்தேன் அப்படின்னா, ஒருவேளை 7ஆம் நம்பர்ல கொடுத்தேன் அப்படின்னா 1 2 3 எனக்கு இங்க வரலாம், தாராளமா 3 பேர் விட்டு வரலாம் கே அண்ட் ஓ. அண்ட் அதே மாதிரி என் வந்து இந்த இடத்த எனக்கு வந்துக்குவாங்க, பிரச்சனை கிடையாது. ஓகே, பக்காவா எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா? இதுல ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா 3% between K and O வரும்போது இதுக்கு நடுவுல வேக்கன்ட் ஃப்ளோர் வந்துருச்சு அப்படின்னா, கரெக்டா? இதுக்கு நடுவுல எனக்கு வேக்கன்ட் ஃப்ளோர் வந்துருச்சு அப்படின்னா இப்ப அதுதான் எனக்கு பிரச்சனையே. ஒரு வேலை இங்க நம்ம கே இல்லைன்னா ஓவை தர்றேன், 1 2 3 ஒரு வேக்கன்ட் ஃப்ளோர் வந்துச்சு அப்படின்னா ஓகே. இப்ப என் எங்க கொண்டு போய் போடுறது? அதுக்கு கீழே எனக்கு இறங்கிடுவாங்க. சோ 2 விதமான வாய்ப்புகள் எனக்கு இங்க வரலாம். அப்போ கே அல்லது ஓவை சூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 கே அல்லது ஓவை கொடுத்து இத வேக்கன்ட் நம்ம முடிவு பண்ணலாம். இதுல கன்ஃபார்ம் நம்ம என்ன கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா என் வர்றதுக்கு இதுதான் வாய்ப்பா அப்படின்னு நம்ம பார்த்தா இதுல வந்தா மட்டும் தானே. மேல வந்துட்டான் அப்படின்னா சொல்ல முடியாது. மேல டாப் ஃப்ளோர்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கீழே இருக்கிற ஏதோ ஒரு ஃப்ளோர்ல நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை கே அல்லது ஓ இதுல வந்து HSBC, SBI, BOB ஒருவேளை இது வேக்கன்ட் ஃப்ளோரா இருந்தா பிஎன்பில கே அல்லது ஓ வருவாங்க. ஆனா இதுல ஓ வந்து பிஎன்பி கிடையாதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு நம்ம கிட்ட. கரெக்டா? ஓ டஸ் நாட் லைக் பிஎன்பி எனக்கு இருக்கு, அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். சோ இஸ் எ பாசிபிள். இதை வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி இதுல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா முதல்ல பாருங்க 1 2 இது ரெண்டுலயுமே ஆள் வந்துட்டாங்க. பிஎன்டிஎல் 2 பேருமே நமக்கு வந்துட்டாங்க. இதுல கே இல்லைன்னா ஓவை கொடுத்தேன் அப்படின்னா 1 2 அதிகபட்சமாவே 2 பேர் தான் நடுவில் வர வைக்க முடியும். அப்ப இந்த பாசிபிள் தப்பு. கரெக்டா? இந்த பாசிபிள் எனக்கு தப்புன்னு ஆகி போயிடுது. சோ இதை வந்து நம்ம தூக்கி விட்டுலாம். ஏன்னா நடுவுல 3 பேர் வசிக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்ப இதுல வந்து பிஎன்பி ஓ வராது அப்படின்னா கேவை தான் இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும், இதுல ஓவை தான் நம்ம கொடுக்கணும். கே அண்ட் ஓ எனக்கு இதுல வந்துருவாங்க. ஆனா இதுல வந்து என்னால சொல்ல முடியல. கரெக்டா? இதுல வந்து என்னால சொல்ல முடியாது. சரி, ஓகே. இப்ப அடுத்தது என்னது நமக்கு? ஏதோ ஒரு பாயிண்ட் விட்டுருக்கோமாப்பா நடுவுல எங்கேயாவது. எல் அண்ட் எம் லிவ்ஸ் அந்த நான் பிரைம் நம்பர். எல் அண்ட் எம், எல்ல வந்து போட்டாச்சு. எம் வந்து 4 இல்லைன்னா 6. 4ல எல் வந்துட்டாங்க. ஓகேவா? 2 4 6. சரி, 2 வராதோ? 1 4 6. இதுல 1 வந்து வேக்கன்ட், 4ல எல் வந்துட்டாங்க. அப்ப 6ல தான் நம்ம எம் கொடுக்கணும். கரெக்டா? இதுல ரெண்டுமே பாசிபிள். 1ஆம் நம்பர்லையும் எம் வரலாம். இது ஓ, இது HSBC, இது SBI, L, BOB, இது வேக்கன்ட், இது K, PNB எடுத்தா M 1ஆம் நம்பர்ல இல்லைன்னா 6ஆம் நம்பர்ல கூட எனக்கு வரலாம். கரெக்டா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் அடுத்தது என்னது? இப்ப N வர்றதுக்கான பாசிபிலிட்டி நம்ம தேடணும். கரெக்டா?
என் வர்றதுக்கான பாசிபிலிட்டி. ஏன்னா என் வந்து ஹெச்டிஎஃப்சிக்கு கீழே தான் வரணும். ஹெச்டிஎஃப்சி எங்க கொடுக்கலாம்? டாப் ஃப்ளோர் 7ஆம் நம்பர் ஃப்ளோர்ல கொடுத்தா எஸ்பிஐல கூட என் வரலாம் மேபி, அல்லது பிஎன்பில வரலாம். இதுல கொடுத்தா பிஎன்பில மட்டும்தான் எனக்கு வரும். அது எனக்கு பாசிபிலிட்டி நிறைய போறனால அதை நான் பின்னாடி நிப்பாட்டி வைக்கிறேன். ஓகேவா? நான் பிரைம் நம்பர் ஃப்ளோர். there are as many percent between இது நம்ம போட்டாச்சு. ஓ இது கிடையாது. எஸ்பிஐ இது நம்ம போட்டாச்சு like the HSBC. 2 floor gap between PNB SBI. N leaves the floor below that. So மீதி இருக்க K and O ஃபில் பண்ணா மட்டும் தான் இப்போதைக்கு என்னால வேற பாசிபிளே இல்ல. கரெக்ட்டா? அண்ட் அதே மாதிரி என்னது, இந்த இங்க கிடைச்சிருக்கிற பாசிபிலிட்டி படி பார்த்தா இது வேக்கன்ட் ஃப்ளோர். இப்ப கிடைச்சிருக்கிற பாசிபிலிட்டி படி பார்க்கும்போது எனக்கு மேல டாப் ஃப்ளோர் இது 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 எங்கேயுமே வராது. ஸோ ஹெச்டிஎஃப்சியை வந்து ஓகேங்களா, ஹெச்டிஎஃப்சி வந்து மேலதான் கொடுக்கணும். கொடுத்தா அதுக்கு கீழே என்ன வந்து நான் பிளேஸ் பண்ணணும். எம் வந்து இது ரெண்டுல எங்க வேணா வரலாம். இதுல ஹெச்டிஎஃப்சி கொடுத்தா அதுக்கு கீழே என் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுல எஸ்பிஐல வரலாம், அல்லது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல எனக்கு வரலாம். நம்ம மீது இருக்க ஒரே ஒரு பேங்க் பேர் என்னது நமக்கு? எஸ்பிஐ, பிஎன்பி, பிஓபி, ஐசிஐசிஐ. இது வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணல. அப்போ ஐசிஐசிஐ கடா. ஸோ இதுல படி பார்க்கும்போது எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு கே இல்லைன்னா ஓ, எம், ஹெச்எஸ்பிசி, எஸ்பிஐ, பிஓபி, பிஎன்பி. இது வேக்கன்ட். ஒன்னு இதுல ஹெச்டிஎஃப்சி வரலாம், அல்லது ஹெச்டிஎஃப்சி இங்க வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா இதுல ஐசிஐசிஐ வரலாம், ஐசிஐசிஐ எனக்கு இங்க வரலாம். தென் என்ன கொண்டு வந்து இதுல ஹெச்டிஎஃப்சி கீழே தான் வரணும், என்ன இங்க பிளேஸ் பண்ணலாம். இதுல என் வர்றதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு, ரெண்டுல எங்க வேணா வரலாம். சரி, ஓகே. இப்ப இருக்கிறத திரும்ப அகைன் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தடவை கிளியரா நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா அந்த பிரைம் நம்பர், நான் பிரைம் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தோம்ல. P lives above the PNB. P வந்து PNBக்கு மேலதான் இருக்காப்லையா அப்படின்னு பார்த்தா கன்ஃபார்ம் மேலதான் நம்ம போடணும். சரி, ஓகே. அடுத்த லைன் என்னது நமக்கு? பட் நாட் த இமீடியட் above. 3% between K and O. At least one of them is the odd number floor. K and O மூணு பேரு. K and O odd number. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. L and M is the நான் பிரைம் நம்பர். L வந்து 4, M வந்து 6. 4 6 4 1 4 6. ஓகே, அந்த பாயிண்ட் ஓகே. நான் பிரைம். there are the as many person between above the L and below. அது நம்ம போட்டாச்சு, SBI போட்டாச்சு. O does not like PNB and SBI lives just above the person who like BOB and just below the person who like HSBC. உள்ள போட்டாச்சு. and O வந்து PNB நம்ம கொடுக்கல. 2 floor gap between the person PNB and SBI. PNB ல இருந்து 2 floor விட்டு SBI. ஓகே. N lives below the person who like HDFC. N lives below the HDFC. மேல போட்டாச்சு. ஆனா இங்க பாசிபிலிட்டி நிறைய நிக்குதே, இன்னும் முடியலையே. எல்லாமே முடிச்சாச்சு, ஆனால் ஏன் இன்னும் நிக்குது பாதியிலே? Six persons living in the different 7-floor building, not necessarily in the same order. First floor is number 1, 2 is number 4, and top floor is number 7. They like the different bank in the same order. இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் எதுவும் கொடுக்கலையே. பாயிண்ட் இடிக்குதே, சம்திங் பாயிண்ட் இடிக்குதே. ஏன் இன்னும் ஃபுல்லா முடியாம நிக்குது? KOல யார் மேல வரணும்னு சொல்லல. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் லிவ்ஸ் இன் தி ஆட் நம்பர் 4 மட்டும் தான் சொல்லிருக்காங்க. L and M வந்து நான் பிரைமர், அதுவும் போட்டாச்சு. அஸ்மனி பி ஓகே, அதுவும் போட்டாச்சு. L PNB கிடையாது, O வந்து PNB கிடையாது. क्वेश्चनல ஏதோ கண்டென்ட் இடிக்குதுப்பா. ஐயோ, N just below HDFC கிடையாதுப்பா. N lives
below the person who like HDFC தான், not a just below, not a just below. ஐயா ஒரு வேளை just below நீங்க சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, ஒரு வேளை ஆணுச்சு அப்படின்னா HDFCக்கு இம்மீடியட்லி கீழே n வந்திருக்காங்க, HDFCக்கு இம்மீடியட்லி கீழே இங்க n வரலாம். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இதுல எனக்கு m வந்திருக்காங்க, இது கிடையாது. HDFC கீழே m வந்திருக்காங்க, இது கிடையாது. ஒருவேளை அதை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டாலும் கூட, ஒருவேளை அந்த இடத்துல ஜஸ்ட் ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தா கூட, கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க ஜஸ்ட்னு போட்டிருந்தா கூட இது ரெண்டும் தான் எலிமினேட் ஆகும். அப்படி பார்த்தாலுமே ரெண்டு பாசிபிலிட்டி, இதுல கே அண்ட் ஓ நிக்குது, இதுல எல் நிக்குது. இந்த அனதர் ஒன் பர்சன் என்ன வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும், என்ன வந்து இங்க போட்டாச்சு. இப்ப மீதி இருக்க ஒரு ஆள் யாருப்பா, ALMN OP, ALMN O and P. ஸோ பியை கொண்டு வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம். SBIக்கு இமீடியட்லி மேல கிடையாது. P lives above the person who like PNB, not a just above. கன்ஃபார்ம் வந்துருச்சு. அப்படி பார்த்தாலுமே இடிக்குது பாது வந்து சம்திங் கொஸ்டின்ல ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க. இவ்வளவு நேரம் சால்வ் பண்ணி கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்க. இதுதான் கரெக்டான கொஸ்டின் கொடுங்கன்னு கேட்கறது. சரி ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் என்ன செக் பண்ணிட்டு நாளைக்கு திரும்ப பசில் பார்ப்போம்ல. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நாம அடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பசில். ஓகேவா. ஸோ இதே மாதிரி பாக்ஸ் பேஸ்ட் எல்லாமே நிறைய இருக்கு. நம்ம 1 by 1 இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா. சரி ஓகே மக்களே, அதோட கிளம்பிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ பதிவில் மீண்டும் சந்திப்போம். ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை சி யூ. நாளை சந்திப்போம் மக்களே. பை சி யூ. தேங்க்யூ ஸோ மச்.